ஸ்பெயின் நாட்டில் நவாரே என்ற இடத்தில் பிரான்சிஸ் சேவியர் பிறந்தார். அவரின் தாய்மொழி பாஸ்க் என்பதாகும். தான் தோன்றிய வம்சத்தை பற்றிய பெருமையும் வீராப்பும் உயர் பரம்பரைக்கே உரிய ஏதாச்சதிகாரமும் உடையவராக ஆரம்பத்தில் காணப்பட்டார். பின்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டு அவருக்கே அடிமையும் ஆனார். இளமை பருவத்தில் சாதனையாளனாக விளங்க வேண்டும் என்ற எண்ணமும் விளையாட்டுகளில் ஆர்வமும் அவர் உள்ளத்தில் மேலோங்கி நின்றது. இத்துடிப்புள்ள இதயத்தில் அன்பு, பிறருக்கு உதவும் தாராள மனப்பான்மையும் இலையோடியது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை தன் இதய நாயகராக ஏற்றுக்கொண்ட பின் அவரின் சகிப்புத்தன்மையும் வைராக்கியமான அன்பும் அவர் ஊழியத்தில் மேலோங்கி நின்றது. பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் வாய்ப்பு பெற்றதால் அங்கு இக்னேசியஸ் லயோலாவையும் சந்திக்கும் அரியதொரு வாய்ப்பும் அவருக்கு கிட்டியது. அவரோடும் மற்றும் 5 பேரோடும் சேர்ந்து சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் என்ற ஸ்தாபனத்தை 1534 நிறுவி கடவுளுக்கு ஊழியம் செய்ய இந்த 6 பேரும் தங்களை அர்ப்பணம் செய்தனர். இந்தியாவில் ஊழியம் 1541 ஆண்டு பிரான்சிஸ் சேவியர் மேலும் 2 சேர்ந்து போர்ச்சுகல் நாட்டிலிருந்து இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ஆட்சியின் கீழிருந்த கோவாவிற்கு 1542 ஆண்டு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்ததும் முதல் வேலையாக அங்கு பேசப்பட்டு வந்த மொழியை கற்கலானார். கற்ற பின் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு வந்தவர்களுக்கு போதனை கொடுக்கும்படியாக பாடங்களை எழுதினார். சிறைச்சாலைகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் சென்று தொழுநோயாளிகளுக்கு ஆராதனை நடத்தினார். தெருக்கள் வழியாக மணியொன்றை அடித்துக் கொண்டு சிறுவர்களை வகுப்புகளுக்கு வரும்படி அழைப்பது இவரது அன்றாட பணிகளில் ஒன்று. வேதாகம வசனங்களை மக்களின் தாய்மொழியில் எழுதி அவற்றுக்கு இசை கொடுத்து மாணவர்களை பாடச் செய்வது அவர் கிறிஸ்தவ நம்பிக்கையை மற்றவர்களுக்கு போதிக்க மேற்கொண்ட முறையாகும். அப்பாடல்களின் வார்த்தைகளும் ராகமும் மக்களை ஈர்க்கும்படியாக கவர்ச்சிகரமாக அமைந்திருந்தது. இந்த பாடல்கள் மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றனர். எங்கும் உற்சாகமாய் பாடப்பட்டன. அப்பகுதி மக்களுக்கும் கோவாவில் வாழ்ந்த ஐரோப்பியர்களுக்கும் அயராது இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பிரான்சிஸ் சேவியர் அறிவித்து வந்தார். தென்னிந்தியாவில் ஊழியம். பிரான்சிஸ் சேவியர் கோவா ஊழியத்திற்கு பின் தென்னிந்தியாவில் ஊழியம் செய்யும்படியாக மணப்பாடு, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதிகளுக்கு வந்தார். மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்த மக்கள் மத்தியில் ஊழியத்தை ஆரம்பித்து ஞானஸ்தானம் பெறாத குழந்தைகளுக்கு ஞானஸ்தானமும் கொடுத்தார். தூத்துக்குடி பகுதியில் தமிழ் மொழி பேசப்பட்டு வந்ததால் மொழிபெயர்ப்பாளர்களின் உதவியுடன் விசுவாச பிரமாணம், 10 கற்பனைகள், இயேசு கிறிஸ்து போதித்த ஜெபம், பாவ அறிக்கை ஆகியவற்றை மொழியாக்கம் செய்தார். அப்பகுதியில் உள்ள சிறுவர்களை ஒவ்வொரு நாளும் 2 முறை கூட்டி சேர்த்து மொழிபெயர்க்கப்பட்ட பாடங்களை சிறுவர்கள் மனப்பாடம் பண்ணும்படியாக செய்தார். நன்கு மனனம் செய்த சிறுவர்களை கொண்டு மற்ற சிறுவர்களுக்கு அவைகளை கற்பிக்கவும் தொடங்கினார். தூத்துக்குடியில் 4 மாதங்களை செலவிட்ட பின் மற்ற கிராமங்களுக்கும் பயணம் மேற்கொண்டார். தூத்துக்குடியில் மாணவர்களை பயிற்றுவித்தது போல் மற்ற இடங்களிலும் அதே முறையில் வேத அறிவு புகட்டினார். இந்த கிராமங்களில் நாணமுடைய 1-2 உபதேசியார்களையும் நியமித்தார். மொழிபெயர்ப்பு பகுதிகளை கிராம மக்கள் கற்கும்படியாக ஒவ்வொரு கிராமத்திலும் அவ்வேடுகளை வைத்தும் சென்றார். எல்லா இடங்களிலும் ஆராதனை ஒழுங்காக நடைபெற செய்தார். களிமண்ணாலும் கூரையாலும் சிறிய ஜபக்கூடங்கள் அமைக்கப்பட்டன. போர்ச்சுகீஸ் அரசாங்கம் கொடுத்து வந்த உதவித்தொகையிலிருந்து உபதேசிமார்களுக்கு சம்பளமும் கொடுக்கவும் வழிவகுத்தார். பிரான்சிஸ் சேவியரின் தோற்றம் மக்களை அதிகமும் கவர்ந்தது. ஆதிகால அப்போஸ்தலரின் உற்சாகமும் ஆர்வமும் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் அவருக்கு இருந்தது. தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்வது, அகதிகளாக வருவோருக்கு புனர்வாழ்வு அருள்வது, அமைதியற்ற இடங்களில் சமாதானத்தை கொண்டு வருவது ஆகியன அவருடைய பணியாய் அமைந்தது. திருவாங்கூர் பகுதியில் முக்காவர் மக்கள் மத்தியிலும் அவர் ஊழியம் செய்தார். அவருடன் 2 ஐரோப்பிய போதகர்களும் 2 குகோவா பாதிரிமாரும் இணைந்தனர். அவருக்கு உதவியாக ஊழியம் செய்து மன்னார் வளைகுடா பகுதியில் மற்றும் ஒரு சமுதாய மக்களுக்கு ஞானஸ்தானமும் கொடுத்தார். இந்தோனேசியா பயணம். கொச்சியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பயணியின் மூலமாக இந்தோனேசியாவில் மிஷனரி ஊழியத்திற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அறிய வந்தார். பிரான்சிஸ் அங்கு ஆட்சி செய்த அரசர்களில் 2 கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் மக்களுக்கு போதனை கொடுப்பதற்கு போதகர்கள் தேவை என்று அறிந்த பிரான்சிஸ் சேவியர் 1545 ஆண்டு இந்தோனேசியா சென்றார். தூர தேசங்களில் ஊழியம் செய்வதில் அவர் அதிக ஆர்வமும் காட்டினார். இலங்கையில் ஊழியம். 5 மாதங்களில் கோவாவில் ஊழியம் செய்த பின்பு
தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில், குறிப்பாக இலங்கை பகுதியில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். மீன்பிடிக்கும் சமுதாய மக்கள் மத்தியில் திறமையான அறுவடை மிகுந்த பணியை நிறைவேற்றலானார். இவர் ஊழியத்தின் விளைவுகளை கவனித்த யாழ்ப்பாண பகுதி அரசர் பயமடைந்து வலுக்கட்டாயமாக அவர் ஊழியத்தை தடை செய்தும் விட்டார். பிற நாடுகளில் ஊழியம் 1545 1547 வரை மலாக்கா பகுதியில் தன் பணியை நிறைவேற்றி மலாய் பகுதிகளுக்கும் சென்றார். இங்கு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருவரை சந்தித்ததினால் ஜப்பானில் ஊழியத்தையும் ஆரம்பிக்க வாஞ்சையும் பெற்றார். இந்த ஜப்பானியர் பெயர் அஞ்சிரோ. பின் நாட்களில் இவர் பவுல் என்ற பெயரில் திருமுழுக்கு பெற்றார். சிறிது காலம் கோவா வந்து தங்கிவிட்டு ஒரு ஜெசுட் போதகருடனும் ஜப்பானிய விசுவாசிகளுடனும் ஜப்பானுக்கு புறப்பட்டார். அங்கு ஜப்பானிய மொழியையும் கற்றுக்கொண்டு கிறிஸ்தவ விசுவாச அறிக்கையை இயற்றி உபதேசம் செய்யவும் ஆரம்பித்தார். சில பட்டணங்களில் அதிகாரிகள் அவரை வரவேற்றனர், மற்ற பட்டணங்களில் அனுமதியும் மறுத்தனர். இவ்விதமாக ஜப்பானில் முதலாவது சுவிசேஷத்தை அறிவித்த பிரான்சிஸ் சேவியர் ஏறத்தாழ 2000 விசுவாசிகளை உருவாக்கினார். மாபெரும் உலகம் தனக்கு முன்பாக இருப்பதை பிரான்சிஸ் உணர்ந்தார். அந்த உலகை தேவனுக்கு ஆதாயம் செய்வதே தன் தலையாய கடமையாக என எண்ணி உழைக்கலானார். அன்றைய சமுதாயத்தையோ அரசியல் அமைப்பையோ இறையாண்மை அமைப்புகளையோ அவர் குறை கூறவில்லை. போர்ச்சுகீஸ் அதிகாரிகளின் அதிகார துர்பிரயோகத்தை பற்றி மேலிடத்திற்கு தெரிவித்தார். இந்தியாவில் அவர்கள் ஆட்சி செய்வதை அவர் கேள்வி கேட்கவில்லை. சுவிசேஷத்திற்கு சாதகமாக அதை உபயோகித்தும் கொண்டார். எளிய வாழ்க்கை. பிரான்சிஸ் சேவியர் உலகப்பற்று இல்லாதவராக வாழ்ந்தார். தரித்திரத்தில் வாழ்வதை தெரிந்து கொண்டார். தன்னை தேடி அநேக வாழ்க்கை வசதிகள் வந்த போதிலும் அவற்றை ஏற்கவும் மறுத்தார். அவர் மேற்கொண்ட உணவு முறை அவர் எப்படி வாழ்ந்திருப்பார் என்று கேட்கும் அளவுக்கு குறைவாகவே இருந்தது. காலணிகள் மட்டும்தான் தன் உடையுடன் அவர் நீண்ட பயணங்களில் எடுத்து சென்ற ஒரே பொருள். கடும் குளிரையும் கொளுத்தும் வெயிலையும் அவர் பொருட்படுத்தவே இல்லை. நீண்ட கடல் பயணத்திலும் மிகவும் மோசமான சூழ்நிலைகளையும் அனுபவித்தார். சென்ற இடமெல்லாம் ஏழைகளையும் பிணியாளிகளையும் தேடி 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 செல்வார். அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் தன் நேரத்தை முழுவதுமாக செலவிடுவார். பகலெல்லாம் இவ்வாறு உழைத்துவிட்டு இரவின் பெரும் பகுதியை ஜெபத்திலே செலவிடுவது அவரது வழக்கம். இறுதி நாட்கள். சீனாவுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற இதய வாஞ்சை அவரை உந்தி தள்ளினர். ஒரு கப்பல் மாலுமையை தன் வசமாக்கி கொண்டு அந்நாட்டில் நுழைந்ததுமே கொடிய ஜுரம் அவரை ஆட்கொண்டது. டிசம்பர் 3, 1552 அன்று அந்த கொடிய காய்ச்சலுக்கு அவர் பலியானார். மரித்த அவரின் பூத உடல் கோவாவுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் பார்வைக்கு அவ்வப்போது வைக்கப்படுகின்றது. சுருங்க கூறின் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சோர்வடையாது அளவற்ற ஆற்றலுடனும் வல்லமையுடனும் பிரான்சிஸ் சேவியர் பிரசங்கித்தார். புதிய ஏற்பாட்டின் வரலாற்றுக்கு பின் வந்தவர்களில் அதிகமான மக்களுக்கு பிரசங்கித்தவர் என்ற பெருமை இவரை சேரும் என்று புத்தகாசிரியர் ஒருவர் கூறியுள்ளார். இந்தியாவில் கத்தோலிக்க திருச்சபை அநேக இடங்களில் தோன்றி வேர்விட்டு தலைத்து செழிக்க காரணமாய் விளங்கியவர்களில் சிறப்பு மிக்க இடம் பிரான்சிஸ் சேவியருக்கும் உண்டு. பிரான்சிஸ் சேவியர் தான் உயிரோடு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இயேசுவின் அன்பை பற்றியும் அவருடைய இரட்சிப்பை பற்றியும் அவர் கொடுக்கின்ற நித்திய ஜீவனை பற்றியும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற வாஞ்சையோட வாழ்ந்தார். அதற்காகவே ஓடினார். அதற்காகவே தன்னுடைய உயிரையும் ஒப்பு கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரையே தந்த இயேசு கிறிஸ்துவுக்காய்.